ஒரு விதி. ஆனால் எனவே அதை ஞாபகப்படுத்துவோம் என்று சொன்னால் சம்பாதிப்போம், விகிதாசார அளவுக்கு வரும், ஓவரா போக மாட்டோம், ஒரு அளவுல நிற்போம். அப்படிப்பட்ட ஞாபகங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தர வேண்டும். அந்த ஞாபகங்கள் மூலம் எங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை அல்லாஹ் வந்து மறுமையிலே பேசிய எனக்கும் உங்களுக்கும் சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா தர வேண்டும் என கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஏதாவது கேள்விகள் என்னன்னு சொன்னா, அதாவது ஒருவன் மரணிக்கின்ற பொழுது அவர் என்ன சொர்க்கவாதியா நரகவாதியா தெரியும் அப்படின்னு சொன்னேன். அதை நான் தெளிவா சொல்றேன், எங்களுக்கு தெரியாது, அந்த மரணிக்கின்ற ஜனாசாவுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது நான் சொல்லல. முதலாவது விஷயம் என்னன்னா, அந்த ஜனாசாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரணிக்கின்ற பொழுது அவர் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று காட்டப்பட்ட பின்னால் தான் அவர் மரணிக்கிறார். நரகவாதியாக இருந்தால் முதலாவது சொர்க்கம் காட்டப்படும், பின்னர் நரகம் காட்டப்படும் நாங்கள் சொல்லலாம். சொர்க்கவாதியாக இருந்தால் முதல்ல நரகம் காட்டப்படும், இதுதான் நீ போக இருந்த இடம், இதுக்கு தான் போகிறேன் என்று காட்டப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மௌத்தாகிறதுக்கு அந்த செக்கலுக்கு முன்னாலேயே என்ன செஞ்சிடும், அவருக்கு அது தெரிஞ்சிடும். இந்த ஒரு உளவியல் மாற்றம் என்ன செய்யும், மௌத்துல பிரதிபலிக்கும். இந்த உளவியல் மாற்றம் மௌத்துல பிரதிபலிக்கும். இதைத்தான் நான் சொன்னேன். அதற்காக வேண்டி அழகா இருக்கிற எல்லா ஜனாசாவும் சொர்க்கவாதின்னு நாங்க தீர்மானிக்கிறது, கோலமாக ஜிஹாத்ல மௌத்தாகிறாங்க, மோகமெல்லாம் கிண்டி போட்டு தான் மௌத்தாவாங்க, இவங்க நரகவாதின்னு தீர்மானிக்கிறேன்னு சொல்லல. ஆனால் நல்ல ஜனாசாவுக்கு சில அடையாளங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, அதுல இது ஒரு அடையாளம். ஆனாலும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, மௌத்தாகின்ற பொழுது அவருக்கு தெரிய வந்துடலாம், நான் சொர்க்கவாதி, எங்களுக்கு தெரிய வர சொல்லல. நான் அந்த ஜனாசாவுக்கு தெரிய வந்து நான் சொர்க்கவாதியா நரகவாதியா எங்களுக்கு தெரியாது. நாங்க பார்த்து என்ன சொல்லுவோம், நல்ல மரணம் மரணிச்சிக்க நல்ல ஜனாசான்னு சொல்லுவோம். அல்ல கேட்ட எங்களை பார்வையில விளங்கினதை நாங்க சொல்லுவோம். அது நாங்க கொடுக்கிற தீர்ப்பு கிடையாது, உலகத்துல வாழ்ந்த மெத்தனை வச்சு அவருக்கு நாங்க சொல்லி கொண்டு போறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னார்கள், ஒரு ஜனாசா கொண்டு போகப்படுது, எல்லா மக்களையும் நல்ல ஜனாசாப்பா, நல்லா வாழ்ந்தாரு, மௌத்தாயிட்டாருன்னு சொல்றாங்க. உடனடியா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஜபத், வாஜிபாயிட்டாங்க. மறுபடியும் இன்னொரு ஜனாசா போகுது, மோசமானவர், என்னது நாசமா போனவர், அப்படி இப்படி பேசுறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் வஜபத்ன்றாங்க, வாஜிபாயிட்டுன்றாங்க. சஹாபாக்கள் கேட்கறாங்க, ஆரம்பத்துக்கும் வஜபத் நீங்க, ரெண்டாவதுக்கும் வஜபத் நீங்க என்னன்னு கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுக்கு எந்த ஜனாசாவுக்கு மக்கள் நல்ல வார்த்தைகள் சொன்னார்களோ அது சொர்க்கம், எந்த ஜனாசாவுக்கு மக்கள் கெட்ட வார்த்தைகள் சொன்னார்களோ அது நரகம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுதான், அதெல்லாம எங்களுக்கு தெரிய, நாங்க தீர்ப்பு எடுக்க முடியாது. அல்லாஹ் ஜனாசாவில் கலந்து கொள்ள சம்பந்தமான ஒரு கேள்வி என்னன்னா, எங்கட முஸ்லிம்களுடைய ஜனாசாவில் மாத்திரம்தான் கலந்து கொள்ள முடியுமா, அந்நியர்களுடைய ஜனாசாவிலும் கலந்து கொள்ள முடியுமா? ஒரு கேள்வி. இப்போ இந்த கேள்வி வந்து ஒரு ஆதாரபூர்வமாக ஆய்வுபூர்வமாக நீங்கள் இதை நோக்கணும், உணர்வுகளோட, அதாவது வேற மாதிரியெல்லாம் செஞ்சிடக்கூடாது, நோக்கிடக்கூடாது. குர்ஆனிலிருந்தும் சுன்னானிலிருந்து நம்ம பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த சூழல் மக்கா மதீனா, காபிர்களோட தான் மெஜாரிட்டி, காபிர்களோடு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த முழு சூழலும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நியர்கள் வீட்டில் சாப்பாடு தின்ற சம்பந்தமா வந்திருக்குது. அந்நியர்கள் ஜனாசாவுக்கு இந்த அந்நியர்கள் நோயில படுக்கின்ற பொழுது அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல போனவர்கள் வந்திருக்குது. அந்நியர்களோடு எப்படியெல்லாம் கொடுக்கல் வாங்க நடந்து கொண்டாங்கன்னு வந்திருக்குது. ஆனா ஹதீஸ்ல நீங்க தேடி பாருங்க, ஜனாசா சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்டு வந்தது ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஒரு ஜனாசா போகின்ற பொழுது நபி அவர்கள் எம்மிக்கிறாங்க, அப்ப அது யஹூதியான ஜனாசா, யஹூதி ஜனாசான்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி ரஜுலன், அவர் மனிதர் இல்லை, அவர் மனிதர் தானேன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு ஹதீஸ் வருது. இன்னொரு ஹதீஸ் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அந்நிய ஜனாசா போன நேரத்தில் பிற்காலத்தில் எழும்பவில்லை. இந்த ரெண்டு ஹதீஸும் தான் ஜனாசாவோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள். வேற அந்நியர்களோடு ஜனாசாவோடு சம்பந்தப்பட்ட எந்த ஹதீஸும் வரல. இந்த ஹதீஸ் கூட நபி அவர்கள் அந்நியருடைய ஜனாசாவுக்கு போற வளமை இருந்தா சஹாபாக்கள் இப்படி கேட்டிக்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க, எலுமினாங்க தானே, எலுமினே கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன் கேட்டிருக்க மாட்டாங்க? போறதே ரசூலுல்லாஹ் வளம், அங்க போறது, கலந்துக்கிறது, அங்க இருக்கிறது, அடக்கிறது ரசூலுல்லாஹ் வளமை. இல்ல எலுமினானது கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அப்படியெல்லாம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது இந்த எலுமினத்தை சஹாபாக்கள் அந்நிய ஜனாசா என்று சொன்னதுல இருந்து விளங்குது என்னடா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எலுமினிக்கிறதோட நின்ட்டாங்க. அதுவும் கூட பிற்காலத்தில் செய்யலைன்னு சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, பிற்காலத்தில் செய்யவில்லை என்று சஹீஹ் முஸ்லிம்ல வருது. இது ஒரு விஷயம். இரண்டாவது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை. உலகத்திலேயே ஒரு காபிர் மதிக்கப்பட வேண்டும் என்றால் அது அபூ தாலிப் தான். அப்படி மதிக்கப்படக்கூடிய ஒரு ஜனாசான அபூ தாலிப். ஏன்? அவர் அந்த இஸ்லாத்துடைய ஆரம்பத்துக்கு செஞ்ச தியாகம் போல யாரும் செய்யல.
இடத்தை கொடுத்து உறவை கொடுத்து கண்ணியத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து என்ன செஞ்சாரு? இந்த அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் எந்த சாச்சாமா இருக்கும் எடுக்காத முயற்சி அவருக்கு எடுத்தார். குல் கலிமத்து லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்க, உங்களுக்கான அல்லாஹ்வோட பேசுறேன் நாங்க சொல்லல. அவர் அப்படி வாதிச்சாங்க. அந்த ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அபூ தாலிப் மறுத்துட்டாரு. அபூ தாலிப் மௌத்தாகிறார். அலி ரலியல்லாஹு வராங்க. இன்ன அம்மக ஷேக் அல்லால் கதுமாத்த, உங்களது வழிகட்ட அந்த பெரியப்பா என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. யாரு? அலி ரலியல்லாஹு. உங்கள் வழிகட்ட பெரியப்பா மௌத்தாயிட்டார். அவர் சந்தேகம் சொல்லணும். அந்த அந்த கோபத்துல ஈமானார் கடைசி நிமிஷத்துல ஏத்துக்கலே அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிருக்கணும்? சுப்ஹானல்லாஹ் இதை சொல்லி ரெடியாகி போத்திருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தந்தை பிள்ளைக்கு தனி கடமை இருக்குது, தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளைக்கு தனி கடமை இருக்குது. உலகத்துல எவருக்கு இல்ல சட்டம். ஃபவாரிஹி, பேத்து அவரை அடக்கி விட்டு வாங்க. யாரே? ஜனாசா மௌத்தான்னு சொல்றாங்க, எழுப்பி போகாம அவரை அடக்கி விட்டு வாருங்கள். வலா துஹதிஸன்ன ஷையன் ஹத்தா தல்கானி, என்னை சந்திக்கின்ற வரைக்கும் வேற ஒன்றும் செய்ய வேணாம். நாங்க ரசூலுல்லாஹ் என்னை சந்திக்கின்ற வரைக்கும் வேற ஒன்றும் செய்ய வேணாம். அலிதான் அடக்கிட்டு வராங்க. இரண்டாவது விஷயம். மூன்றாவது, உபை இப்னு சலூல் முஸ்லிமாகவும் முனாபிக்காகவும் நடித்தவர். முஸ்லிமாகவும் அதாவது முன்ன யஹூதியாகவும் நடித்தவர். இந்த மௌத்தாகிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் கன்ஃபார்மா இவன் யஹூதி என்று முனாபிக் என்று. ஆனா வெளிப்படையா என்னத்தை காட்டிக்கிட்டு இருந்தான்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஸ்லிம் அஞ்சு தொழுதா ஜகாத் கொடுத்தா எல்லாம் செஞ்சான். முஸ்லிம் தானே. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? தொழுவிக்க பாக்குறாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை போய் கிட்ட இழுத்து கேட்கறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இஸ்தக்ஃபிர் லஹும் வலா தஸ்தக்ஃபிர் லஹும் வல இஸ்தக்ஃபர்த லஹும் 70 மர்ரத வல யக்ஃபிர் அல்லாஹு லஹும். மன்னிப்பு கேளு, கேட்காம இரு. 70 முறை மன்னிப்பு கேட்டாலும் நபியே உங்களுக்காக நான் அவரை மன்னிக்க போவதில்லை, அல்லாஹ் நான் அவரை மன்னிக்க போவதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அப்ப இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் நம்பிக்கை இழக்கல, அல்லாஹ் எனக்கு மன்னிப்பு தருவான் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிறாங்க. தொழுவித்து முடிஞ்ச ஒரு அல்லாஹ் ஒரு வசனம் இறக்குறான். அந்த வசனம் தான் நேரடி வசனம் இந்த பிரச்சனைக்கான தீர்வு. என்ன சொல்றான்? வலா துஸல்லி அலா அஹதிம் மாத அபதன், அவர்களில் எவர் மரணித்தாலும் அவருக்கு போய் தொழுகை நடத்தாது. சரியா? அவர்களுக்கு போய் தொழுகை நடத்தாது. வலா தகும் அலா கபரிஹி, அவனோட கபருக்கும் போவாது. அவனுடைய கபருக்கும் நீ போக வேண்டாம். அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? இன்னஹும் மாத், அதாவது இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி, அவர்கள் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நிராகரித்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வையும் அவரது தூதரையும் நிராகரித்தார்கள். எனவே தொழுவிக்கவும் வேண்டாம், அவங்களோட கபருக்கு போகவும் வேண்டாம். வமாத்துவஹும் ஃபாசிகீன், ஃபாசிக்குகளா மௌத்தாகினார்கள். இது ஒரு குர்ஆன் வசனம். இவ்வளவு எங்களுக்கு என்னத்தை காட்டுது? நான் எதை புரிந்திருக்கிறேன் இந்த வசனங்கள் இதெல்லாம், ஒரு அந்நியருடைய ஜனாசாவுக்கு போக முடிஞ்சிருந்தா இதை விட்டு ஒரு வசனமா இஸ்லாம் சொல்லியிருக்கும். ஒரு வசனமா இஸ்லாம் சொல்லியிருக்கும். இது எல்லாத்தையும் பார்க்க கூட, இந்த ஹதீஸையும் சேர்த்து பார்க்க கூட, இந்த குர்ஆன் வசனத்தை ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தடுத்தானே. கேட்டது தொழுவிக்கிறத மட்டும்தான். அல்லாஹ் சொன்னது வலா தகும் அலா கபரி, அங்க போய் நிக்கவும் வேண்டாம்ல, அங்க போய் நிக்கவும் வேண்டாம். காரணம் இன்னமும் மாத்து இதவால் இப்படி நிக்கதான வேணாண்டா, ஜனாசால் போகலாம் என்று சொல்லணும் அப்படின்னு விளங்குறாருன்னா விளங்கலாம். ஆனால் மனமுரணான விளக்கம் அவங்களுக்கு விளங்கும். அல்லாஹ் தஆலா ரீசன் சொல்றா, இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி, அவர் அல்லாஹ்வை நிராகரிச்சிட்டாங்க, ரசூலை நிராகரித்து விட்டார்கள். வமாத்துவஹும் ஃபாசிகீன், ஃபாசிக்குகளா மரணித்து விட்டார்கள் என்று சொல்றாங்க. இது ஆதார ரீதியாக சொல்றது. அடுத்தது நீங்க பார்க்க உங்களுக்கு எப்படி கலந்து கொள்ள போறீங்க? சாராயம் இல்லாத அந்நிய ஜனாசா காட்டுவீங்களா? ரெண்டு, அதாவது அந்த அவருடைய மத கலாச்சாரம் இல்லாத எந்த ஜனாசாவை காட்டுவீங்களா? அவருடைய அந்த அந்த அதாவது லகனத்துடைய மலக்குமார்கள் சங்கமிக்காத இடமாக இருக்குமா அவன் இடம்? எல்லா பஜனையும் அவன் நடவடிக்கை எல்லா கலப்பு குப்பை கூடமெல்லாம் நடக்கும். இத சொன்னா அந்நியர்களோட இஸ்லாம் எவ்வளவு நல்லா நடந்து கொள்ள சொல்லுது அப்படின்னு. அடே, அவனை அடுத்த வீட்டுல இருந்தான், நீ அவனுக்கு இஸ்லாத்தை சொல்லல, காபிரா மௌத்தாராவை இஸ்லாத்தை சொல்லல, ஒரு சிங்களத்துல ஒரு இஸ்லாமிய புத்தகத்தை கொண்டு வைத்து கொடுக்கல, நீ படம் பார்க்கிற அளவுக்கு பார்த்தாய், செய்யற வட்டியெல்லாம் எடுத்தாய், அவன் பிசினஸ் அந்நிய ரூட்ல இருக்கிற பிசினஸ்ல சண்டை பிடிச்சாண்டா 50,000 எடுத்துட்டான், அல்ல காணியில ஒரு பேச்சதான் எடுத்துட்டான். அந்நியரோட இஸ்லாம் நல்லா நடந்து கொள்ள சொல்லி இருப்பாரா? இருக்க மாட்டாரு, போவே மாட்டான், அந்த ஏரியாக்கே போட வரட்டுமே பார்த்துருவோம். இஸ்லாத்துல எவ்வளவு நடுவு கொடுக்கிறாரு, அதுக்காக சிலர் அப்படி சொல்கிறார்கள். அப்படி சொல்லக்கூடாது. மார்க்கத்துல உங்களுக்கு பிழை என்று பட்டுட்டா சரி என்று படுவது இரண்டாவது, பிழை என்று பட்டவினால் இந்த காரணங்கள் என்ன செய்யக்கூடாது, கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. உலக வரலாற்றில் அறிஞர்களுடைய பட்டியல் எடுத்துக்கொண்டாலும் அந்நியருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளலாம் என்று சொன்ன வரலாற்றில், கடந்த கால வரலாற்றில் எந்த ஒரு அறிஞரையும் நீங்க என்ன செய்ய முடியாது, காட்டவும் முடியாது, காணவும் முடியாது. அல்லாஹு அலம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
மட்டுமா இந்த சட்டம்? அந்த அலி வந்து அவங்க சொல்றாங்களே போ அடக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அப்படியே கேட்கிறாரு. எந்த சட்டத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் என்று சொல்றேன்டா